ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 6th ஜாகிரஃபியில் 3rd டேர்ம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேர்மும் செகண்ட் டேர்மும் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இது வந்து 3rd டேர்ம். இதில் ஃபஸ்ட் லெசன் ஆசியா மற்றும் ஐரோப்பா. இதில் நாம் வந்து ஆசியா மட்டும்தான் பார்க்க போகிறோம், ஐரோப்பா வந்துட்டு கிடையாது. ஸோ மொத்தம் எவ்வளோ கேள்வி அப்படின்னா 212 கேள்வி. ஃபஸ்ட்டு கொஷின், ஆங்கில மொழியின் தாயகம் பிரிட்டன். 2. எந்த கண்டத்தில் பிரிட்டன் அமைந்துள்ளது? ஐரோப்பா. 3. உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா. 4. உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம் ஆசியா. 5. உலகின் பரப்பளவில் ஆசியா எத்தனை சதவீதத்தை உள்ளடக்கியுள்ளது? 30%. ஆறு, உலக மக்கள் தொகையில் ஆசியாவின் சதவீதம் 60%. 7. ஆசியாவின் பெரும்பாலான நிலப்பரப்பு டேஷ் பரவியுள்ளது? வட அரைக்கோளத்தில். 8. ஆசியாவின் தெற்கு வடக்கு அச்சம் 10 டிகிரி 11 டேஷ் தெற்கு அச்சம் முதல் 81 டிகிரி 12 டேஷ் வடக்கு அச்சம் வரை. 9. ஆசியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு தீர்க்கம் 26 டிகிரி 2 டேஷ் கிழக்கு தீர்க்கம் முதல் 169 டிகிரி 40 டேஷ் மேற்கு தீர்க்கம் வரை. 10. ஆசியாவின் மொத்த பரப்பளவு 44 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர். 12. ஆசியா கண்டத்தின் வடக்கு எல்லை ஆர்க்டிக் பெருங்கடல். 12. ஆசியாவின் கிழக்கு எல்லை பசிபிக் பெருங்கடல். 13. ஆசியாவின் தெற்கெல்லையாக விளங்குவது இந்திய பெருங்கடல். 14. ஆசியாவின் மேற்கு எல்லையாக இருப்பது யூரல், காகசஸ் மலைகள், செங்கடல், மத்திய தரைக்கடல், காஸ்பியன் கடல், கருங்கடல். இது எல்லாமே ஏசியாவோட மேற்கு எல்லையாக இருக்குது. 15. ஆசியாவை ஆப்பிரிக்காவிடம் இருந்து பிரிக்கும் கால்வாய் சூயஸ் கால்வாய். 16. ஆசியாவை வட அமெரிக்காவிடம் இருந்து பிரிக்கும் நீர்ச்சந்தி பேரிங் நீர்ச்சந்தி. 17. இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. ஆசியாவில் எத்தனை நாடுகள் நிலத்தால் சூழப்பட்டுள்ளது? 12 நாடுகள். 18. ஆசியாவில் 2 முறை நிலத்தால் சூழப்பட்ட நாடு எது? உஸ்பெகிஸ்தான். 19. ஆசியா கண்டத்தில் எத்தனை நாடுகள் உள்ளன? 48 நாடுகள். 20. ஆசியா நிலத்தோற்றம் மற்றும் அரசியல் நிலைப்பாடுகளின் அடிப்படையில் எவ்வாறு பிரிக்கப்பட்டு உள்ளது? கிழக்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியா, தெற்கு ஆசியா, தென்மேற்கு ஆசியா, மத்திய ஆசியா. ஸோ 5 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. எதை டிபெண்ட் பண்ணி? நிலத்தோற்றம் மற்றும் அரசியல் நிலைப்பாடை பொறுத்து. 21. ஆசியாவின் இயற்கை அமைப்பு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு உள்ளது? 5. 22. ஆசியாவின் இயற்கை அமைப்பின் பிரிவுகள் வட தாழ்நிலங்கள், மத்திய உயர் நிலங்கள், தெற்கு பீடபூமிகள், பெரும் சமவெளிகள், தீவு கூட்டங்கள். 23. ஆசியாவிலேயே மிகவும் பரந்து காணப்படும் தாழ்நிலம் சைபீரிய சமவெளி. 24. சைபீரிய சமவெளி மேற்கே டேஷ் மலைகளில் இருந்து கிழக்கே டேஷ் மலைத்தொடர் வரை பரந்து காணப்படுகிறது. யூரல் மலை, வெர்கோயான்ஸ்க். 25. மத்திய உயர் நிலங்கள் டேஷில் இருந்து டேஷ் வரை விரிந்து காணப்படுகிறது. துருக்கியில் இருந்து பேரிங் நீர்ச்சந்தி வரை. 26. ஆசியாவில் எத்தனை மலை முடிச்சுகள் காணப்படுகின்றன? 2 மலை முடிச்சுகள். 27. ஆசியாவில் காணப்படும் 2 மலை முடிச்சுகள் பாமிர் முடிச்சு, ஆர்மேனியன் முடிச்சு.
28 பாமிர் முடிச்சில் பரவி காணப்படும் மலைத்தொடர்கள். இந்துகுஷ் மலைத்தொடர், சுலைமான் மலைத்தொடர், இமய மலைத்தொடர், டியான்ஷன் மலைத்தொடர். 29 இந்துகுஷ் மலைத்தொடர் மேற்கே டேஷ் மலைத்தொடராக நீண்டு காணப்படுகிறது. எல்ப்ரஸ் மலைத்தொடராக. 30 சுலைமான் மலைத்தொடர் தென்மேற்கே டேஷ் மலைத்தொடராக நீண்டு காணப்படுகிறது. ஜாக்ரோஸ் மலைத்தொடராக. 31 எல்ப்ரஸ் மற்றும் ஜாக்ரோஸ் மலைத்தொடர்கள் ஒன்றிணையும் முடிச்சு ஆர்மீனியன் முடிச்சு. 32 ஆர்மீனியன் முடிச்சிலிருந்து பரவி காணப்படும் மலைத்தொடர்கள் தாரஸ் மற்றும் போண்டைன். 33 ஆர்மீனியன் முடிச்சில் காணப்படும் முக்கிய மலைத்தொடர்கள் பெரிய கிங்கன், அல்டாய், பெர்கோயான்ஸ், அரக்கன்யோமா. 34 மலைத்தொடர்கள் கூடும் அல்லது பிரியும் இடம் முடிச்சு. 35 உலகின் உயரமான மலைத்தொடர் இமய மலைத்தொடர். 36 ஆசியாவின் உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட். 37 எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் 8848 மீட்டர். 38 உலகின் உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட். ஆசியாவிலேயே எவரெஸ்ட்டு, அதே மாதிரி வேர்ல்டில் பார்த்தாலும் எவரெஸ்ட் தான். 39 உலகின் தாழ்வான பகுதி சாக்கடல். 40 உலகின் தாழ்வான பகுதியான சாக்கடல் எங்கு அமைந்துள்ளது? ஆசியா. 41 போண்டைன் தாரஸ் மலைத்தொடர்களுக்கு இடையே காணப்படும் மலையிடை பீடபூமி அனடோலியா பீடபூமி. 42 எல்ப்ரஸ் ஜாக்ரோல் மலைத்தொடர்களுக்கு இடையே காணப்படும் மலையிடை பீடபூமி ஈரான் பீடபூமி. 43 குன்லுன் இமயமலை இடையே காணப்படும் மலையிடை பீடபூமி திபெத்திய பீடபூமி. 44 பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது திபெத். 45 திபெத் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூன்றாம் துருவம். 46 சுலைமான் மலைத்தொடரில் அமைந்துள்ள கணவாய் கைபர் கணவாய். 47 போலன் கணவாய் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? டோபா கணவாய். 48 வடக்கு பீடபூமிகளை காட்டிலும் உயரம் குறைந்து காணப்படுவது தெற்கு பீடபூமிகள். 49 தெற்கு பீடபூமிகளில் முக்கியத்துவம் வாய்ந்த 4 பீடபூமிகள். அரேபிய பீடபூமி சவுதி அரேபியாவில் இருக்கு. தக்கான பீடபூமி இது இந்தியா. ஷான் பீடபூமி மியான்மரில் இருக்கு. யுனான் பீடபூமி சீனா. 50 தெற்கு பீடபூமிகளில் மிகப்பெரியது அரேபிய பீடபூமி. 51 மேற்கு சைபீரிய சமவெளி எந்தெந்த ஆறுகளினால் உருவாக்கப்படுகிறது? ஓப் மற்றும் எனிசி. 52 அமூர் ஆற்றினால் உருவாக்கப்படும் சமவெளி மஞ்சூரியன் சமவெளி. 53 சீன பெரும் சமவெளியை உருவாக்கும் ஆறுகள் யாங்சி மற்றும் சிகியாங். 54 மெசபடோமியா சமவெளியை உருவாக்கும் ஆறுகள் யூப்ரடிஸ் மற்றும் டைக்ரீஸ். 55 ஐராவதி சமவெளியை உருவாக்கும் ஆறு ஐராவதி ஆறு. 56 தென்கிழக்கு ஆசியாவின் முக்கியமான தீவுக்கூட்டங்கள் குரில், தைவான், சிங்கப்பூர், போர்னியோ. 57 ஆசியாவின் மிகப்பெரிய தீவுக்கூட்டங்கள் பிலிப்பைன்ஸ், ஜப்பான், இந்தோனேஷியா. 58 அரபிக்கடலில் காணப்படும் தீவுகள் மாலத்தீவுகள், லட்சத்தீவுகள். 59 பாரசீக வளைகுடாவில் காணப்படும் தீவு
பஹ்ரைன் தீவு. 60. இந்திய பெருங்கடலில் காணப்படும் சிறிய தீவுக்கூட்டங்கள். மாலத்தீவுகள், லட்சத்தீவுகள், பஹ்ரைன் தீவு. 61. வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள தீவு. இலங்கை தீவு. 62. இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. ஒன்றிணைக்கப்பட்ட பல தீவுகள், தீவுக்கூட்டங்கள். 63. தீவுக்கூட்டங்களில் மிகப்பெரிய தீவுக்கூட்டம் இந்தோனேஷியா தீவுக்கூட்டம். 64. ஆசியாவின் பெரும்பான்மையான ஆறுகள் தோன்றும் இடம் மத்திய உயர் நிலங்களில். 65. ஆசியாவில் வடக்கு நோக்கி பாயும் ஆறுகள் ஓப், எனிசி, லேனா. 66. ஓப், எனிசி, லேனா வடக்கு நோக்கி பாய்ந்து கலக்கும் இடம் ஆர்க்டிக் பெருங்கடல். 67. தெற்காசியாவில் ஆறுகள் தோன்றும் இடம் பனி படர்ந்த உயர்ந்த மலைகளில். 68. தெற்காசியாவில் பாயும் ஆறுகள் பிரம்மபுத்திரா, சிந்து, கங்கை, ஐராவதி. 69. மேற்காசியாவில் பாயும் ஆறுகள் யூப்ரடிஸ், டைக்ரிஸ். 70. ஆசியாவின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் பாயும் ஆறுகள் அமூர், ஹோவாங்கோ, யாங்சி, மீகாங். 71. ஆசியாவின் மிக நீளமான ஆறு யாங்சி ஆறு. 72. யாங்சி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள நீர்த்தேக்கம் முப்பள்ளத்தாக்கு. 73. உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம். 74. சீனாவின் மின்சார தேவையில் 10% பூர்த்தி செய்யும் நீர்த்தேக்கம் முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம். 75. வடக்காசியாவில் நிலவும் காலநிலை நீண்ட குளிர்காலம். எவ்வளோ அங்கே வெப்பநிலை இருக்கும் அப்படின்னா -37°C. சற்று குளிர்ந்த கோடைக்காலம். எவ்வளோ வெயில் இருக்கும் அப்படின்னா 10°C. 250 மில்லிமீட்டரில் இருந்து 300 மில்லிமீட்டர் வரை பனிப்பொழிவு. ஸோ இதுதான் வடக்கு ஆசியாவில் நிலவக்கூடிய காலநிலை. 76. ஆசியாவின் வடகிழக்கு பகுதியில் நிகழும் காலநிலை மிக குளிர்ந்த குளிர்காலம் மிதவெப்ப கோடைக்காலம் 50 மில்லிமீட்டர் முதல் 250 மில்லிமீட்டர் வரை பனிப்பொழிவு மிதமான மழைப்பொழிவு. இது வடகிழக்கு ஆசியாவில் நிகழக்கூடிய காலநிலை. 77. பருவ காற்றுகளின் தாக்கத்திற்கு உட்பட்ட பகுதி தெற்கு, கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய பகுதி. 78. கோடைக்கால பருவமழை காற்றுகள் எந்தெந்த இடங்களுக்கு அதிக மழைப்பொழிவை தருகின்றன? இந்தியா, வங்காளதேசம், இந்தோ சீனா, பிலிப்பைன்ஸ், தெற்கு சீனா. 1500 மில்லிமீட்டர் முதல் 2500 மில்லிமீட்டர் வரை. 79. உலகின் மிக அதிக மழை பெறும் பகுதி மவுண்ட்சின்ராம். இது நம்ம இந்தியாவில் மெகாலயா இடத்துல இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த மவுண்ட்சின்ராம். 80. மவுண்ட்சின்ராம் பெறும் மழையின் அளவு 11,871 மில்லிமீட்டர். 81. மவுண்ட்சின்ராம் அமைந்துள்ள பகுதி இந்தியா. 82. ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான காலநிலை உள்ள பகுதி நிலநடுக்கோட்டிலும் அதனை சுற்றிலும். 83. குளிர்காலம் காணப்படாத பகுதி நிலநடுக்கோட்டிலும் அதனை சுற்றிலும். 84. நிலநடுக்கோட்டில் நிலவும் சராசரி வெப்பநிலை 27°C. 85. நிலநடுக்கோட்டில் பெய்யும் சராசரி மழைப்பொழிவு 1270 மில்லிமீட்டர். 86. வறண்ட
வெப்பமான காலநிலை காணப்படும் பகுதி மேற்கு மற்றும் மத்திய ஆசியா. 87. மேற்கு மற்றும் மத்திய ஆசியாவில் வெப்பம் பகலில் அதிகமாகவும் இரவில் குறைந்தும் காணப்படும். 88. மேற்கு மற்றும் மத்திய ஆசியாவில் வேறுபடும் மழையின் அளவு. மழையளவு 25 மில்லிமீட்டர் முதல் 200 மில்லிமீட்டர் வரை. 89. ஆசியாவின் எந்த பகுதி குளிர்காலத்தில் மழையை பெறுகின்றது? மேற்கு கடற்கரையோரம், அதாவது மத்திய தரைக்கடலோரம். 90. கோடைக்காலம் எங்கு மிக வெப்பத்துடன் காணப்படும்? மேற்கு கடற்கரையோரம், மத்திய தரைக்கடலோரம். 91. ஆசியாவின் பாலைவனங்கள் எங்கு காணப்படுகின்றன? மேற்கு கடற்கரையோரம். 92. ஆசியாவின் மேற்கு கடற்கரையோரம் காணப்படும் மிக வெப்பமான பாலைவனங்கள். சவுதி அரேபியா தார் பாலைவனம். 93. ஆசியாவில் காணப்படும் மிகவும் குளிர்ந்த பாலைவனங்கள். கோபி மற்றும் தக்லாமக்கன் பாலைவனம். 94. ஆசியாவின் மிக பெரிய பாலைவனம். அரேபிய பாலைவனம். 95. மிக குறைந்த மழைப்பொழிவை பெறும் பகுதி. பாலைவன பிரதேசம். 96. ஆசியாவில் எத்தனை வகையான பாலைவனங்கள் உள்ளன? 2 வகையான பாலைவனங்கள். ஒன்று குளிர் பாலைவனம், 2வது வெப்ப பாலைவனம். 97. உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம். ரூப அல் காலி பாலைவனம். 98. சவுதி அரேபியாவின் தென்கிழக்கு பகுதியில் காணப்படும் பாலைவனம். ரூப அல் காலி பாலைவனம். 99. இயற்கை தாவரங்கள் எதனை சார்ந்துள்ளன? மழைப்பொழிவு, வெப்பநிலை மற்றும் மண். 100. மேற்காசிய நாடுகளில் காணப்படுவது. எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு. 101. உலகின் 1/3 பங்கு எண்ணெய் எங்கிருந்து கிடைக்கப்படுகிறது? ஆசியா. 102. மேற்காசிய நாடுகளிலேயே குறிப்பிடத்தக்க அளவில் கனிம வளங்கள் காணப்படும் இடம். ஈரான். 103. ஆசியாவில் காணப்படும் முக்கிய கனிம வளங்கள். இரும்பு, நிலக்கரி, மாங்கனீசு, பாக்சைட், துத்தநாகம், டங்ஸ்டன், பெட்ரோலியம், தகரம். 104. அதிக இரும்புத்தாது இருப்புள்ள நாடுகள். சீனா மற்றும் இந்தியா. 105. சீனா மற்றும் இந்தியாவை தவிர்த்து இரும்புத்தாது உள்ள நாடுகள். துருக்கி, பிலிப்பைன்ஸ், மலேசியா, தாய்லாந்து, மியான்மர். 106. நிலக்கரி ஒரு டேஷ் ஆகும். படிம எரிபொருள். 107. உலகிலேயே அதிக நிலக்கரி இருப்பு உள்ள இடம். ஆசியா. 108. ஆசியாவில் அதிகமாக நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடுகளாக திகழ்வது. சீனா மற்றும் இந்தியா. 109. பெட்ரோலியம் ஒரு டேஷ் ஆகும். கனிம எண்ணெய் வளம். 110. பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் மேற்காசிய நாடுகள். சவுதி அரேபியா, குவைத், ஈரான், பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரேபிய குடியரசு. 111. மேற்காசிய நாடுகளை தவிர்த்து பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் மற்ற நாடுகள். தென்சீனா, மலேசியா, புரூனே, இந்தோனேஷியா, இந்தியா, ரஷ்யா. 112. பாக்சைட் எந்த நாடுகளில் காணப்படுகிறது? இந்தியா மற்றும் இந்தோனேஷியா. 113. உலகிலேயே அதிக அளவில் மைக்காவினை உற்பத்தி செய்யும் நாடு. இந்தியா.
114 தகரம் காணப்படும் இடம் மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா. 115 ஆசியாவின் மொத்த பரப்பளவில் எத்தனை சதவீதம் மட்டுமே வேளாண்மைக்கு ஏற்ற நிலமாக காணப்படுகிறது? 18% மட்டுமே. ஆசியாவோட நிலப்பரப்பு நம்ம எவ்வளோ பார்த்தோம்? 44 ஸ்கொயர் ஃபீட், கிலோமீட்டர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தோம். அதில் 18% மட்டும்தான் வேளாண்மைக்கு ஏற்ற நிலமாக வந்து இருக்கான். 116 ஆசிய நாட்டு மக்களின் முதன்மை தொழில் வேளாண்மை. 117 ஆசியாவில் செழுமையான வண்டல் மண் நிலங்கள் காணப்படும் பகுதி தெற்கு, தென்கிழக்கு மற்றும் கிழக்காசியா. 118 தீவிர வேளாண்மை எங்கு நடைபெறுகிறது? ஆற்றுச் சமவெளிகளில். 119 ஆசியாவிலேயே அதிக பயிர் சாகுபடி செய்ய ஏற்ற நிலப்பரப்பை கொண்டுள்ள நாடு இந்தியா. 120 ஈராக் நாட்டில் வேளாண்மை எதை பொறுத்தே அமைகிறது? மழைப்பொழிவு மற்றும் யூப்ரடிஸ் டைக்ரிஸ் ஆற்று நீரினை பொறுத்து. 121 ஆசியாவின் முக்கிய உணவுப் பயிர்கள் நெல் மற்றும் கோதுமை. 122 உலகிலேயே அதிகமாக நெல் உற்பத்தி செய்யும் நாடுகள் சீனா மற்றும் இந்தியா. 123 சீனா மற்றும் இந்தியாவை தவிர்த்து நெல் உற்பத்தி செய்யும் மற்ற நாடுகள் மியான்மர், ஜப்பான், வங்காளதேசம், தாய்லாந்து. 124 தென்கிழக்கு ஆசியாவின் அரிசிக் கிண்ணம் என அழைக்கப்படுவது தாய்லாந்து. 125 இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. பனாவ் படிகட்டு முறை நெல் விவசாயம் யாரால் உருவாக்கப்பட்டது? இப்கவுஸ் என்ற பிலிப்பைன்ஸ் மக்களால். 126 பனாவ் படிகட்டு முறை நெல் விவசாயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. 127 பனாவ் படிகட்டு முறை நெல் விவசாயம் கடல் மட்டத்திலிருந்து அமைந்துள்ள உயரம் 1524 மீட்டர் உயரம். 128 ஆசியாவின் மிதவெப்ப மண்டல பகுதிகளில் விளையும் பயிர் கோதுமை. 129 அதிக அளவு கோதுமை உற்பத்தி செய்யும் நாடுகள் ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தான். 130 ஆசியாவின் வறண்ட பகுதிகளில் விளையும் திணைப் பயிர்கள் கம்பு, கேழ்வரகு, சோளம், மக்காச்சோளம். 131 ஆசியாவில் திணைப் பயிர்கள் எங்கு பயிரிடப்படுகின்றன? இந்தியா, பாகிஸ்தான், சில வளைகுடா நாடுகளில். 132 ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் விளைவிக்கப்படுவது பருப்பு வகைகள், நறுமணப் பொருட்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள். 133 ஆசியாவில் விளையும் முக்கிய இழைப் பயிர்கள் சணல் மற்றும் பருத்தி. 134 உலகின் 1/3 பருத்தி எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது? ஆசியா. 135 ஆசியாவில் அதிக அளவு பருத்தி உற்பத்தி செய்யும் நாடுகள் இந்தியா, சீனா, ரஷ்யா மற்றும் கஜகிஸ்தான். 136 ஆசியாவின் அதிக அளவில் சணல் உற்பத்தி செய்யும் நாடுகள் இந்தியா, பாகிஸ்தான், சீனா மற்றும் வங்காளதேசம். 137 வெப்பமண்டலங்களில் காணப்படும் வறண்ட மற்றும் ஈரப்பதம் மிக்க காலநிலை ஆசியாவில் டேஷ் உற்பத்திக்கு ஏற்றதாக உள்ளது? கரும்பு உற்பத்திக்கு. 138 ஆசியாவில் அதிக அளவில் கரும்பு உற்பத்தி செய்யும் நாடுகள் இந்தியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ். 139 ஆசியாவின் முக்கிய தோட்டப்பயிர்கள் காபி, தேயிலை, ரப்பர்,
பனை மற்றும் கொக்கோ. 140 தோட்டப்பயிர்கள் வளர்க்கப்படும் நாடுகள்: இந்தியா, இலங்கை, தாய்லாந்து, வியட்நாம், மலேசியா, இந்தோனேஷியா. 141 இயற்கை ரப்பர் உற்பத்தியில் முதன்மையாக விளங்கும் நாடுகள்: மலேசியா, தாய்லாந்து. 142 மேற்காசிய நாடுகள் அதிகம் உற்பத்தி செய்வது: பேரீச்சம்பழம். 143 உலகிலேயே பேரீச்சம்பழங்களை அதிக அளவு உற்பத்தி செய்யும் நாடு: ஈரான். 144 ஆசியாவின் மிக முக்கியமான பொருளாதார நடவடிக்கை: மீன்பிடித் தொழில். 145 ஆசியாவில் மீன்பிடித் தொழிலில் முன்னணி நாடுகளாக திகழ்பவை: சீனா மற்றும் ஜப்பான். 146 உலகின் மிகச்சிறந்த நன்னீர் மீன்பிடி ஏரி: டோன்லே சாப் ஏரி. 147 டோன்லே சாப் ஏரி எங்கு அமைந்துள்ளது? கம்போடியா. 148 வங்காள விரிகுடாவில் சிறந்த மீன்பிடி தளங்களை பெற்றுள்ள இடங்கள்: இந்தியா, இலங்கை, மியான்மர் மற்றும் பங்களாதேஷ். 149 மாலத்தீவுகளின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றுவது: மீன்பிடித்தல். 150 கிழக்கு அரேபிய கடற்கரையில் பிரசித்தி பெற்று விளங்குவது: முத்துக்குளித்தல். 151 சீனாவின் முக்கிய தொழிற்பிரதேசங்கள்: மஞ்சூரியன், ஷாங்காய், வியூஹன், பீகிங், ஷென்யாங். குவாண்டோன், ஷாங்காய். 152 ஜப்பானின் முக்கிய தொழிற்பிரதேசங்கள்: டோக்கியோ, ஹோக்கோஹாமா, ஒசாகா, கியோட்டோ. 153 இந்தியாவின் முக்கிய தொழிற்பிரதேசங்கள்: மும்பை, அகமதாபாத், கோயம்புத்தூர், பெங்களூரு, சோட்டா நாக்பூர். 154 ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தின் முதுகெலும்பாக விளங்குவது: போக்குவரத்து. 155 ஆசியாவில் காணப்படும் மிக பொதுவான போக்குவரத்து: சாலை போக்குவரத்து. 156 ஆசியா நெடுஞ்சாலை கிழக்கில் இணைக்கும் பகுதி: டோக்கியோ. 157 ஆசியா நெடுஞ்சாலை மேற்கில் இணைக்கும் பகுதி: துருக்கி. 158 ஆசிய நெடுஞ்சாலை வடக்கில் இணைக்கும் பகுதி: ரஷ்யா. 159 ஆசிய நெடுஞ்சாலை தெற்கில் இணைக்கும் பகுதி: இந்தோனேஷியா. ஸோ கிழக்கில் டோக்கியோ, மேற்கில் துருக்கி, வடக்கில் ரஷ்யா, தெற்கில் இந்தோனேஷியா. 160 ஆசிய நெடுஞ்சாலை எத்தனை நாடுகளின் வழியே கடந்து செல்கிறது? 32 நாடுகள் வழியாக. 161 ஆசிய நெடுஞ்சாலை வலையமைப்பிலேயே மிக நீளமான நெடுஞ்சாலை: ஆசிய நெடுஞ்சாலை 1 AH1. 162 டோக்கியோவை துருக்கியுடன் இணைக்கும் நெடுஞ்சாலை: ஆசிய நெடுஞ்சாலை 1 AH1. இதுதான் நீளமான நெடுஞ்சாலை. ஸோ டோக்கியோவை துருக்கியோட இணைக்கக்கூடிய நெடுஞ்சாலை. 163 டோக்கியோவை துருக்கியுடன் இணைக்கும் நெடுஞ்சாலையின் நீளம் 20,557 கிலோமீட்டர். 164 இந்தியாவில் ஆக்ராவில் இருந்து இலங்கையில் உள்ள மதாரா வரை செல்லும் நெடுஞ்சாலை: ஆசிய நெடுஞ்சாலை 43 AH43. 165 ஆசிய நெடுஞ்சாலை 43இன் நீளம் 3024 கிலோமீட்டர். 166 உலகிலேயே நீண்ட இருப்புப்பாதை வழித்தடம்: டிரான்ஸ் சைபீரியன் இருப்புப்பாதை. 167 டிரான்ஸ் சைபீரியன் இருப்புப்பாதையின் நீளம்
9258 கிலோமீட்டர். 168 லெனின்கிரேட் மற்றும் விளாடிவோஸ்டாக் ஆகியவற்றை இணைக்கும் இருப்புப்பாதை டிரான்ஸ் சைபீரியன் இருப்புப்பாதை. 169 சிங்கப்பூரை துருக்கியிலுள்ள இஸ்தான்புல்லுடன் இணைக்கும் இருப்புப்பாதை டிரான்ஸ் ஆசியா இருப்புப்பாதை. 170 உலக புகழ்வாய்ந்த அதிவிரைவு புல்லட் ரயில் சின்கான்சென். 171 ஜப்பானிலுள்ள ஒசாகா மற்றும் டோக்கியோ இடையில் பயணிக்கும் ரயில் சின்கான்சென். 172 சின்கான்சென் புல்லட் ரயிலின் வேகம் 352 கிலோமீட்டர்/மணி. 173 ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய இருப்புப்பாதை போக்குவரத்து வலையமைப்பு இந்தியாவில் காணப்படுகிறது. 174 ஐரோப்பாவை தெற்கு ஆசியாவுடன் இணைக்கும் முனை நன்னம்பிக்கை முனை. 175 கிழக்காசிய துறைமுகங்களை மேற்கு அமெரிக்க நாடுகளின் துறைமுகங்களுடன் இணைப்பது டிரான்ஸ் பசிபிக் வழி. 176 உலக வர்த்தக வழியின் நடுவே பயணித்து ஐரோப்பாவை தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுடன் இணைப்பது சூயஸ் கால்வாய். 177 ஆசியாவின் முக்கிய துறைமுகங்கள் டோக்கியோ, ஷாங்காய், சிங்கப்பூர், ஹாங்காங், சென்னை, மும்பை, கராச்சி மற்றும் துபாய். 178 உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம் ஆசியா. 179 உலகில் சுமார் 10/6 பங்கு மக்கள் தொகை எங்கு காணப்படுகிறது ஆசியா. 180 ஆசியாவின் மக்கள் பரவல் சீரற்று காணப்பட காரணம் பல்வேறுபட்ட இயற்கை கூறுகளினால். 181 ஆசியாவின் மொத்த மக்கள் தொகையில் 3/5 பங்கு மக்கள் சீனா மற்றும் இந்தியாவில் வசிக்கின்றனர். 182 மக்கள் தொகை 100 மில்லியனுக்கும் அதிகமாக உள்ள நாடுகள் வங்காளதேசம், இந்தோனேஷியா, ஜப்பான், பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ். 183 ஆசியாவின் மக்களடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 143 நபர்கள். நம்ம இந்தியாவோட மக்கள் அடர்த்தி 382, தமிழ்நாட்டோட மக்கள் அடர்த்தி 555. ஸோ அப்போ ஆசியா பார்த்தோன்னா 143 நபர்கள். 184 மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்டுள்ள நாடுகள் இந்தியா, ஜப்பான், வங்காளதேசம், சிங்கப்பூர். 185 குறிப்பாக மக்கள் அடர்த்தியை அதிகமாக கொண்டுள்ளவை ஆற்றுச் சமவெளிகள் மற்றும் தொழிற்பகுதிகள். 186 மக்கள் அடர்த்தி மிக குறைந்து காணப்படும் பகுதி ஆசியாவின் உட்பகுதிகளில். 187 இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. உலக பாரம்பரிய தலம் அங்கோர் வாட். 188 அங்கோர் வாட் எந்த மன்னரால் கட்டப்பட்டது? 2ஆம் சூரியவர்மன். 189 அங்கோர் வாட் சூரியவர்மனால் கட்டப்பட்ட நூற்றாண்டு கிபி 1100. 190 அங்கோர் வாட் எந்த இடத்தில் சூரியவர்மனால் கட்டப்பட்டது? கம்போடியா. 191 கெமர் மொழியில் அங்கோர் வாட் என்றால் கோயில்களின் நகரம். 192 உலகின் மிகப்பெரிய கோயில் அங்கோர் வாட். 193 மூன்று நாகரிகங்களின் தாயகம் ஆசியா. 194 ஆசியாவின் 3 நாகரிகங்கள் மெசபடோமியா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், சீன நாகரிகம். 195 எந்தெந்த நாகரிகங்கள் தொடக்க காலங்களிலேயே கட்டடக்கலைக்கு பெரும் பங்காற்றின?
மெசபடோமியா, சிந்து சமவெளி, சீன நாகரிகம். 196. உலக அதிசயங்களில் ஆசியாவில் எத்தனை உள்ளது? 2. 197. ஆசியாவில் உள்ள 2 உலக அதிசயங்கள். இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால், சீனாவில் உள்ள சீன பெருஞ்சுவர். 198. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வானுயர்ந்த கோபுரங்களை கட்டியவர்கள். ஏமன் நாட்டு மக்கள். 199. ஆசிய கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள புத்த மடாலயங்கள், மேற்கு ஆசியாவில் உள்ள மசூதிகள், இந்தியாவில் உள்ள கோவில்களும் கோட்டைகளும். 200. ஆசியாவின் முதன்மையான உணவுகள். அரிசி, கோதுமை, சோளம், பார்லி. 201. கிழக்கு ஆசியாவில் அரிசி கிடைக்கப்பெறாத இடங்களில் ரொட்டி, நூடுல்ஸ் உண்கின்றனர். 202. ஆசியாவின் முக்கிய பானங்கள். தேயிலை, காபி, பச்சை தேயிலை. 203. மேற்காசியாவில் உணவில் சேர்த்து கொள்ளப்படும் முதன்மை பொருட்கள். மாமிசம், மூலிகைகள், ஆலிவ் எண்ணெய். 204. கிழக்காசியாவில் புகழ்பெற்ற நடனங்கள். யாங்கி, டிராகன், கபாகி. 205. இந்தியாவின் முக்கிய நடனங்கள். பாங்க்ரா, கதக், பரதநாட்டியம். 206. பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய நடனம் டினிக்லிங். 207. ஆசியாவின் அறுவடை திருவிழாக்கள். நடு இலையுதிர் கால பண்டிகை அல்லது நிலவு பண்டிகை. ஹோலி மற்றும் மகர சங்கராந்தி, பொங்கல். சுக்கோத். 208. நடு இலையுதிர் கால பண்டிகை அல்லது நிலவு பண்டிகை எந்த நாட்டில் கொண்டாடப்படும் அறுவடை திருவிழா? சீனா, வியட்நாம், தைவான். 209. ஹோலி, மகர சங்கராந்தி, பொங்கல் எந்த நாட்டின் அறுவடை திருநாள்? இந்தியா. 210. சுக்கோத் எந்த நாட்டின் அறுவடை திருநாள்? இஸ்ரேல். 211. ஆசியாவின் புகழ்பெற்ற திருவிழாக்கள். பனிச்சிற்ப விழா, சீன புத்தாண்டு, தைப்பூசம், தீபாவளி, தைவான் விளக்கு திருவிழா, சங்கிரான் குளிர்கால விளக்கு திருவிழா. 212. ஆசியா கண்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வேற்றுமையின் இருப்பிடம். ஸோ மொத்தம் நம்ம 212 கேள்வி, அதுக்கான விடை மொத்தமே நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஆசியாவோட முக்கிய ஆறுகள். எதெல்லாம் ஆசியாவோட முக்கிய ஆறுகள் அப்படின்னா யாங்சி, ஹொவாங்கோ, மீகாங், எனிசி, ஓப், பிரம்மபுத்திரா, சிந்து, அமூர், கங்கை, ஐராவதி. இது எல்லாமே நம்மளோட ஆசியாவோட முக்கியமான ஆறுகள். யாங்சி இதோட பிறப்பிடம் பார்த்திங்க அப்படின்னா திபெத் பீடபூமி. இது எங்கே சேருது அப்படின்னா கிழக்கு சீனக்கடல். இதோட நீளம் 6350 கிலோமீட்டர். ஸோ அப்போ நீளமான ஆறு யாங்சி. ஹொவாங்கோ இதோட பிறப்பிடம் திபெத் பீடபூமி. இது எங்கே போய் சேருது, கடலில் கலக்குது அப்படின்னா போகாய் மலைகுடா. இதோட நீளம் 5464 கிலோமீட்டர். மூணாவது மீகாங். இதுவும் பிறப்பிடம் திபெத் பீடபூமி. சேரும் இடம் தென் சீன கடல். மிகாங் ஆற்றின் நீளம் 4350 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் எனிசி. எனிசி ஆறு பிறப்பிடம் பார்த்தோம் அப்படின்னா தானுவாலா மலை. இது எங்கே சேருது அப்படின்னா ஆர்டிக் பெருங்கடல். எனிசியோட நீளம், எனிசி ஆற்றின் நீளம் 4090 கிலோமீட்டர். ஐந்தாவது ஓப். இது பிறப்பிடம் அல்டாய் மலை. சேரும் இடம் ஓப் வளைகுடா. ஓப்போட நீளம் 3650 கிலோமீட்டர். ஆறாவது பிரம்மபுத்திரா.
இது வந்து இமயமலை, இதனோட பிறப்பிடம். சேருமிடம் வந்து வங்காள விரிகுடா. பிரம்மபுத்திராவோட நீளம் வந்து 2900 கிலோமீட்டர். 7வது சிந்து, இதோட பிறப்பிடமும் இமயமலை, சேருமிடம் அரபிக்கடல். சிந்துவோட நீளம் வந்து 3610 கிலோமீட்டர். அமூர், அமூரோட பிறப்பிடம் வந்து சிகா, ஆர்கன் ஆறுகளின் சங்கமம். இது வந்து எங்கே சேருது அப்படின்னா டாடார் நீர்ச்சந்தி. அமூரோட நீளம் வந்து 2824. அதுக்கப்புறம் கங்கை, கங்கையோட பிறப்பிடம் வந்து இமயமலை, சேருமிடம் வங்காள விரிகுடா. இதோட நீளம் வந்துட்டு 2525. கடைசியாக ஐராவதி, ஐராவதியோட பிறப்பிடம் வந்து வடக்கு மியான்மர், சேரும் இடம் வங்காள விரிகுடா. ஐராவதியோட நீளம் வந்து 2170. அதுக்கப்புறம் ஆசியாவோட காலநிலை. காலநிலை வந்துட்டு ஃபஸ்ட்டு அதிக வெப்பநிலை, அதிக மழைப்பொழிவு. அதோட இருப்பிடம் வந்து இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை. இந்த இடத்துல என்னென்ன தாவரங்கள்லாம் இருக்குது அப்படின்னா பசுமை மாறா தாவரங்கள், அதாவது மொஹோகனி, ரப்பர், செம்மரம், சால், இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. விலங்கினம் பார்த்தோம் அப்படின்னா காண்டாமிருகம், உராங்குட்டான், கொமோடோ, டிராகன், புலி, பாபிரூசா, இது எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்குது. அதுக்கப்புறம் காலநிலை வந்து கோடைக்கால மழை, வறண்ட குளிர்காலம். இதோட இருப்பிடம் வந்து இந்தியா, வியட்நாம், தெற்கு சீனா, கம்போடியா, தாய்லாந்து. ஸோ இந்த பிளேஸில் எல்லாம் காலநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா கோடைக்கால மழையும் வறண்ட குளிர்காலமும் இருக்கும். இந்த மாதிரி காலநிலையில் என்னென்ன தாவரங்கள் வளரும் அப்படின்னா இலையுதிர் காடுகள். ஸோ இலையுதிர் காடுகளில் தேக்கு, சந்தனம், மூங்கில், இது எல்லாமே வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் விலங்கினம் வந்து புலி, யானை, இந்திய நாகப்பாம்பு, விரியன் பாம்பு, இதெல்லாமே இந்த காலநிலையில் வளரக்கூடிய விலங்கினம். அதுக்கப்புறம் 3வது வந்து தீவிரமான காலநிலை. ஸோ தீவிரமான காலநிலை எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னா அரேபிய பாலைவனம், வடக்கு மற்றும் வடமேற்கு இந்தியா, இந்த பகுதியில் தீவிரமான காலநிலை இருக்குது. ஸோ இந்த காலநிலையில் என்னென்னலாம் தாவரங்கள் வளரும் அப்படின்னா சப்பாத்தி கள்ளி, பேரீச்ச மரங்கள், அதாவது பாலைவனச்சோலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேரீச்ச மரங்களை, முட்புதர்கள், கருவேல மரம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி விலங்கினம் வந்து இந்த காலநிலையில் இருக்கும் அப்படின்னா பாக்டீரியன், ஒட்டகம், மண் கௌதாரி, பாலைவன மான். அதுக்கப்புறம் வறண்ட குளிர்காலம், மிதவெப்ப கோடைக்காலம். இது வந்து எந்த பகுதியில் இந்த காலநிலை இருக்கும் அப்படின்னா கிழக்கு சீனா, ஜப்பான், வடக்கு மற்றும் தென்கொரியா, வட மற்றும் தென்கொரியா. இங்கே எந்த மாதிரி தாவரங்கள் இருக்குது அப்படின்னா செர்ரி, ஆப்ரிகாட், ப்ளம், இதெல்லாமே இந்த காலநிலையில் வளரக்கூடிய செடிகள், அதாவது தாவரங்கள். என்ன விலங்கினம் இருக்குது அப்படின்னா பெரிய பாண்டா கரடி, ஜப்பானிய மகாக்யூ, இதெல்லாமே இருக்கக்கூடிய விலங்கினம். அதுக்கப்புறம் மிதவெப்ப கோடைக்காலம், குளிர்கால மழை பொழிவு. இந்த காலநிலை எங்கே இருக்குது அப்படின்னா இஸ்ரேல், லெபனான், துருக்கி, சிரியா, இந்த பகுதியில் தான் இந்த காலநிலை இருக்குது. இங்கே வளரக்கூடிய தாவரங்கள் வந்து அத்தி, ஆலிவ், சிட்ரஸ் பழங்கள், இதெல்லாமே. அதுக்கப்புறம் விலங்கினம் பார்த்தோம் அப்படின்னா லிங்க்ஸ், ஜேக் முயல். அதுக்கப்புறம் நீண்ட வறண்ட குளிர்காலம், குறுகிய குளிர்ச்சியான கோடைக்காலம். இது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா சைபீரியா, இமயமலை, இந்த இடத்துல தான் இந்த காலநிலை. இங்கே வளரக்கூடிய தாவரங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஊசி இலை காடுகள். என்னென்ன இருக்குது மரங்கள் அப்படின்னா பைன், பிர், ஸ்ப்ரூஸ், இதெல்லாமே. அதுக்கப்புறம் இங்கே வாழக்கூடிய விலங்கினம் வந்து சைபீரிய புலி, பழுப்பு கரடி, ஓநாய். அதுக்கப்புறம் நிரந்தர பனிப்படர்வு. இது எங்கே இருக்குது அப்படின்னா பனி வரை கோட்டிற்கு அப்பால். இங்கே வளரக்கூடிய தாவரங்கள் வந்துட்டு லிச்சன், பாசிகள், புல். விலங்கினம் வந்து பனிக்கரடி, லெம்மிங், ஆர்டிக் நரி, கலைமான், இதெல்லாமே இங்கே இருக்கக்கூடிய விலங்கினம். அதுக்கப்புறம் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும்
டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஐரோப்பா பார்க்கல, ஆசியா மட்டும்தான் இந்த லெசனில் பார்த்துருக்கோம். இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் சும்மா பார்த்து வச்சுக்கலாம். ஆசியா பார்த்தோம் அப்படின்னா ஆசிய பரப்பு மற்றும் மக்கள் தொகை ஆகியவற்றின் அடிப்படையில் மிகப்பெரிய கண்டம். இதே ஐரோப்பா வந்து ஐரோப்பா பரப்பின் அடிப்படையில் மிகச்சிறியது, ஆனால் நன்கு வளர்ச்சி அடைந்த கண்டம். ஸோ பரப்பின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஆசியா வந்து பெருசு, ஐரோப்பா வந்து சின்னது, ஆனால் வளர்ச்சி அடைந்த கண்டம் தான் இந்த ஐரோப்பா. அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட் வந்து 10°11' தெற்கு முதல் 81°12' வட அச்சம் வரையிலும் பரவியுள்ளது. அதாவது நிலநடுக்கோட்டு பகுதி முதல் துருவ பகுதி வரை பரவி காணப்படுகிறது. எது? ஆசியா. ஐரோப்பா பார்த்தோம் அப்படின்னா 34°51' வடக்கு முதல் 81°47' வட அச்சம் வரை பரவியுள்ளது. அதாவது மிதவெப்ப மண்டலம் முதல் துருவ பகுதி வரை பரவி இருக்கிறது தான் ஐரோப்பா. ஐரோப்பா மிதவெப்ப மண்டலத்தில் இருந்து துருவ பகுதி, ஆசியா நிலநடுக்கோட்டில் இருந்து துருவ பகுதி. 3வது பாயிண்ட், இது கிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. எது? ஆசியா. அதே ஐரோப்பா பார்த்தோம் அப்படின்னா புவியின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. 4வது, பேரிங் நீர்ச்சந்தி ஆசியாவை வட அமெரிக்காவிலிருந்து பிரிக்கிறது. அதே மாதிரி ஐரோப்பாவில் ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி ஐரோப்பாவை ஆப்பிரிக்காவிடமிருந்து பிரிக்கிறது. 5வது பாயிண்ட், அரேபியா, இந்தோனேஷியா, இந்தியா மற்றும் கொரியா போன்றவை ஆசியாவின் முக்கிய தீபகற்பங்கள் ஆகும். அதே மாதிரி ஐரோப்பாவில் என்னென்னலாம் தீபகற்பங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்காண்டினேவியன், ஐபீரியன், இத்தாலி மற்றும் பால்கன் போன்றவை ஐரோப்பாவின் முக்கியமான தீபகற்பங்கள். 6வது பாயிண்ட்டு, நிலநடுக்கோடு, கடகரேகை, ஆர்க்டிக் மட்டம் ஆகிய மிக முக்கிய அச்சக்கோடுகள் இதன் வழியே கடந்து செல்கின்றன. எதன் வழியே? ஆசியாவின் வழியே. ஐரோப்பாவின் வழியே ஆர்க்டிக் மட்டம் மட்டுமே கடந்து செல்கின்றது. அப்போது ஆசியாவில் என்னென்னலாம் அச்சக்கோடுகள் அப்படின்னா நிலநடுக்கோடு, கடகரேகை, ஆர்க்டிக் வட்டம் 3. இதில் வந்து ஆர்க்டிக் வட்டம் மட்டும்தான் இது ஐரோப்பாவுக்கு. 7வது பாயிண்ட்டு, இங்கு அனைத்து வகை காலநிலைகளும் காணப்படுகின்றன. எங்கே? ஆசியாவில். இக்கண்டம் தனித்துவமிக்க பருவமழை காலநிலையையும் பெற்றுள்ளது. இதுவும் ஆசியா தான். தெற்கு ஆசியா கோடைக்கால மழையை பெறுகின்றது. ஸோ ஐரோப்பா பார்த்தோம் அப்படின்னா இது அதிகமாக மிதவெப்ப மண்டலத்தில் அமைந்துள்ளது, தனித்துவமிக்க மத்திய தரைக்கடல் காலநிலையை கொண்டது. தெற்கு ஐரோப்பா குளிர்கால மழையை பெறுகின்றது. ஆசியா வந்து கோடைக்கால மழை, ஐரோப்பா அதுவும் தெற்கு ஐரோப்பா வந்து குளிர்கால மழை. அதே மாதிரி ஐரோப்பாவில் அதிகமான மிதவெப்ப மண்டலத்தில் இருக்குது. இது வந்து ஆசியாவில் வந்து எல்லா விதமான காலநிலையும் ஆசியாவில் வந்து இருக்குது. 8வது பாயிண்ட்டு, ஆசியாவுக்கு இங்கு வெப்ப மற்றும் குளிர் பாலைவனங்கள் உள்ளன. 2 பாலைவனம் பார்த்தோம்ல அதுதான். ஐரோப்பாவில் பாலைவனமே கிடையாது, பாலைவனங்களே இல்லை. 9வது பாயிண்ட்டு, அதிக கனிம இருப்பை கொண்டது. எது? ஆசியா. ஐரோப்பா வந்து நிலக்கரி மற்றும் இரும்பு தவிர அளவான கனிம வளத்தை கொண்டுள்ளது. ஸோ ஐரோப்பாவில் அப்போ நிலக்கரியும் இரும்பு மட்டும்தான், இது மட்டும்தான் அதிகமாக இருக்குது. மீதி மற்ற கனிமங்கள் எல்லாமே வந்துட்டு கம்மியாக தான் வந்து இருக்குது. 10வது பாயிண்ட்டு, தோட்டப்பயிர்களான தேயிலை, ரப்பர் மற்றும் பேரீச்சம்பழம் அதிகம் விளைவிக்கப்படுகின்றன. எங்கே? ஆசியாவில். ஐரோப்பாவில் சிட்ரஸ் பழங்கள், ஆலிவ் மற்றும் திராட்சை ஆகியன ஐரோப்பாவில் அதிகம் பயிரிடப்படுகின்றன. கடைசி பாயிண்ட்டு, ஆசியாவின் பெரும்பான்மையான மக்கள் முதல்நிலை தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். முதல்நிலை தொழில் வந்துட்டு வேளாண்மை. ஐரோப்பாவில் பெரும்பான்மையான மக்கள் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை தொழில்களில் ஈடுபட்டுள்ளனர். இது ஐரோப்பாவில். ஸோ இந்த லெசனில் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு, கொஷினும் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் பாக்ஸில் கொடுத்துருக்க டேட்டாவும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஆறுகள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாக்ஸும், காலநிலை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த டேட்டாவும், அதுக்கப்புறம் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ இதோட கண்டினியூவேஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.